மாணவர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ரேங்க் லிஸ்ட் நாளை வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு ரேங்க் லிஸ்ட் வெளிவந்த பிறகு அந்த ரேங்க் லிஸ்டில் இருந்து மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும், எத்தனை வகையான ரேங்க் லிஸ்டில் வெளியிடப்படும் என்பதை பற்றியும், ரேங்க் லிஸ்டில் இருந்து இந்த வருடத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கு இந்த வருடத்திற்கான டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் கேட்டகரி வாரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மேலும் இந்த ரேங்க் லிஸ்டில் இருந்தும் சீட் மேட்ரிக்ஸில் இருந்தும் எவ்வாறு கட் ஆஃப் மதிப்பெண்களை கணக்கிடலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, ரேங்க் லிஸ்ட் வெளிவந்தவுடன் நீங்கள் tnmedicalselection.net என்ற இணையதளத்திற்குள் சென்று நோட்டிபிகேஷன் பகுதியில் அதை பார்வையிடலாம். ரேங்க் லிஸ்டை பொறுத்தவரையில் ஜெனரல் அரசு ஒதுக்கீட்டுக்கான, அதாவது 92.5% ஒரு ரேங்க் லிஸ்டும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்றும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட், அதனோடு என்ஆர்ஐ மற்றும் மைனாரிட்டி கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் என்றும், இதனோடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கான செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்கள் என்பது வெளியிடப்படும். ரேங்க் லிஸ்ட்ல மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய ஜெனரல் ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர், நீட் யூஜியினுடைய ரோல் நம்பர், நேம், கம்யூனிட்டி, நீட் மார்க் மற்றும் கம்யூனிட்டி ரேங்க் போன்றவைகள் இடம்பெற்றிருக்கும். இவற்றிலிருந்து உங்களுடைய ஜெனரல் ரேங்க் மற்றும் கம்யூனிட்டி ரேங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வருடத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்கு 37 அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் தோராயமாக இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸை கேட்டகரி வாரியாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 3 அரசு மருத்துவ கல்லூரிகளிலும் சேர்த்து 150 இடங்கள் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 37 அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் என்பது 5350. இவற்றில் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக 15% இடங்கள் என்ற அடிப்படையில் 813 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்கள் போக மீதி 85% இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4536 இடங்கள். இந்த இடங்கள்ல 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கென இருக்கக்கூடிய 345 இடங்களை கழித்தது போக மீதி இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை என்பது 4191. இந்த இடங்கள் தான் 92.5% இடங்கள் என்ற அடிப்படையில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய இடங்கள். கேட்டகரி வாரியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி பிரிவுல 31% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1289 இடங்களும், பிசில 26.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1112 இடங்களும், பிசிஎம் கேட்டகரியில 3.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 148 இடங்களும், எம்பிசில 20% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 832 இடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 15% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 638 இடங்களும், எஸ்சில 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 131 இடங்களும், எஸ்டில 1% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 32 இடங்கள் என்ற அடிப்படையில் 4191 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து இந்த சீட் மேட்ரிக்ஸில் இருந்தும் ரேங்க் லிஸ்டில் இருந்து எவ்வாறு கட் ஆஃப் மதிப்பெண்களை கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசி பிரிவில் இருக்கக்கூடிய 1289 இடங்கள் என்பது அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் பொதுவானது. ரேங்க் லிஸ்ட்ல 1289வது ரேங்குக்குள் எவ்வளவு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி மாணவர்கள் இடம்பெறுகின்றார்கள் என்ற எண்ணிக்கையை கணக்கிட்டு அந்த எண்ணிக்கையை கேட்டகரி வாரியாக உள்ள இடங்களோடு சேர்த்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கூடுதலாக எவ்வளவு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கணக்கிட வேண்டும். அதன் பிறகு அந்த கேட்டகரி ரேங்குக்கு ரேங்க் லிஸ்டில் எவ்வளவு மதிப்பெண்கள் வருகின்றதோ அந்த மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இந்த வருடம் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, இதன் அடிப்படையில் நீங்கள் தோராயமாக கட் ஆஃப் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். இது தோராயமான கணக்கீடு மட்டுமே. ஆக்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் வெளிவந்த பிறகு சரியான கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, ரேங்க் லிஸ்ட் மற்றும் சீட் மேட்ரிக்ஸ்கள் அதிகாரப்பூர்வமாக வெளிவந்தவுடன் அது சார்ந்த தகவல்களை நமது சேனலில் வழங்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.